அதிகமான சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ள போக்குவரத்து சேவை நிறுவனங்களை போக்குவரத்து அமைச்சு நேற்று முதல் அம்பலப்படுத்தி வருகிறது. கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்ற சாலை விபத்துகளில் பலர் பலியாக இருப்பதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்து மற்றும் தளவாடவியல் நடத்துனர்கள் மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்வதை உறுதி செய்வதற்காக உரிய நேரங்களில் அத்தகைய நிறுவனங்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனிலோ குறிப்பிட்டுள்ளார். வேக வரம்பை மீறுதல், அலட்சியமான முறையில் வாகனம் ஓட்டுவது, பாதுகாப்பு தரப்பாடுகளை உறுதிப்படுத்தாதது, வாகனம் ஓட்டும் லைசன்ஸ்களை வைத்திராதது ஆகிய குற்றங்களுக்காக அந்த சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். அப்பட்டியல் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும், விரைவு பேருந்து நிறுவனங்கள் மற்றும் தளவாடவியல் நிறுவனங்கள் என அவை பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.